இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ இது சம்மந்தமாக ஆராய்ச்சிலாம் பண்ணிருக்கீங்க. இந்த 2025 எப்படி இருக்கும்? அதாவது பொதுவான ராசி பலன் அது சொல்லுங்களேன் நீங்கள். இல்லை இப்போ வந்து பிளானட்டரி பொசிஷன்ஸ் பார்க்கும்பொழுது வரக்கூடியது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஃபயர் ஏத்துறத பார்த்தா ஏதோ சொல்ல என்னென்ன கோள் எங்கெங்கே என்னென்ன பொசிஷனில் இருக்குது டுவர்ட்ஸ் பூமி அப்படிங்கிறதா முக்கியம். பூமியில் நம்ம இருக்கிறோம், நம்மளை நோக்கின்னு வச்சுக்கலாம். அப்போ இது எந்தெந்த பிளானட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் ஓவரால் கணிப்பாங்க. அப்போது வீனஸ் இருக்குது, அப்புறம் ஜூபிட்டர் இருக்குது, சேட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கோள், குருக்கோள், சுக்கிரன் அப்படின்னு சொல்ல வெள்ளிக்கோள். இதெல்லாம் எப்படி வந்து பண்ணுது இது என்ன நீங்கள் வந்து மூமெண்ட்ஸ் இருக்குங்க. சந்திரன் 2 நாளைக்கு ஒரு 30 டிகிரி தாண்டிடும். சூரியன் 1 மாதத்துக்கு ஒரு 30 டிகிரி தாண்டும். சேட்டன் சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷம் ஒரு ஹவுஸுக்கு. அதனால் 2.5 3 சேர்ந்தது 7.5ன்னு சொன்னது காரணம் அதுதான். ஸோ நம்முடைய ராசிக்கு முன்னாடி 2 நாட்கள் அதுக்கு